அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 6வது ராசி. கன்னி ராசி ஓர் இரட்டை ராசி. கன்னி ராசி ஒரு பெண் ராசி. கன்னி ராசி ஒரு நிலராசி. கன்னி ராசி உபயராசி. கன்னி ராசியிலே உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், அடுத்து சித்திரை 1, 2 பாதங்கள் இதில் அடங்கும். ஆக 9 பாதங்கள் இதில் இருக்கும். கன்னி ராசிக்கு அதிபதி புதன். புதனுக்கு ஆட்சி வீடு கன்னி. புதனுக்கு உச்ச வீடு கன்னி. சுக்கிரனுக்கு நீச்ச வீடு கன்னி. எந்த ராசிக்கும் இல்லாத பெருமை கன்னி ராசிக்கு உண்டு. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெறும். ஆனால் வேறு ஒரு ராசியில்தான் உச்ச பலம் பெறும். ஆனால் புதன் மட்டுமே தன்னுடைய சொந்த வீடான கன்னியிலேயே ஆட்சி பலம் பெறுவார். தன் சொந்த வீடான கன்னியிலேயே உச்ச பலமும் பெறுவார். இந்த சிறப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு, வேறு எந்த கிரகத்திற்கும் கிடையாது. ஆட்சி பலமும் பெற்று உச்ச பலமும் பெற்று அதே வீட்டில் பெறக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான். ஆதலால் 9 கிரகங்களிலே புதன் ஒரு அதிசய கிரகம். புதன் ஒரு அபூர்வ கிரகம். புதனைப் போல ஒரு கிரகத்தை பார்க்க முடியாது. புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒருவருடைய ஜாதகத்திலே கன்னி ராசியிலே இருக்குமானால் அந்த புதன் பகவான் அங்கே ஆட்சி பலமும் பெறுகிறார், அங்கே உச்ச பலமும் பெறுகிறார். சீஃப் மினிஸ்டர் ரேங்கிலும் வேலை செய்வார், பிரைம் மினிஸ்டர் ரேங்கிலும் வேலை செய்வார். அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த புதன் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த ஆற்றல் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் அந்த புதனுக்கு மட்டுமே அந்த பெருமையை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த 9 கிரகங்களிலே ஒரு அதிசயமான கிரகம் என்று சொன்னால் அது மிக இல்லை. கண்ணியமிக்க கன்னிராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். 29/3/2025 சனி பெயர்ச்சியானது. அதாவது கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு சென்றது. புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே இருந்து 4ஆம் பாதத்திற்கு சென்றது. கன்னிராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதி சனி பகவான். கன்னியிலிருந்து கணக்கெடுத்தோம்னா கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். மகரம் 5வது வீடு, கும்பம் 6வது வீடு. ஆக சனி பகவான் இந்த கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சத்துருஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்கிற முறையிலே சனி பகவான் நன்மைகளை செய்வார். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி என்கிற விதத்திலே கன்னிராசிக்கு சனி பகவான் மிகுந்த நன்மைகளை வாரி கொடுப்பார். அதே நேரத்திலே அவர் சத்துருஸ்தானாதிபதி என்கிற முறையிலே சில கெடுதல்களையும் செய்வார். இதுவரை 6லே இருந்த சனி பகவான் சில பிரச்சனைகளை தந்தார். ஆனாலும் கன்னிராசி அதிபதி புதனுக்கு நட்பு கிரகமாக புதன் விளங்குகிற காரணத்தினால் அதிகமான கெடுதல்களை அந்த சனி பகவான் தரவில்லை. இப்போது எப்போதும் பொதுவாக ஜாதகத்திலே 6ஆம் வீட்டோன், 8ஆம் வீட்டோன், 12ஆம் வீட்டோன் எல்லாம் நன்மைகள் செய்ய மாட்டான். ஆனாலும் இந்த 6ஆம் வீட்டிலேயே சனி பகவான் அமர்ந்திருந்த காரணத்தினால், அவர் 6க்கும் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால், கன்னிராசியிலிருந்து கணக்கெடுத்தால் 6ஆம் வீடு கும்பராசி. அந்த 6ஆம் வீட்டிலே தான் சனி பகவான் இருந்தார். இப்பொழுது 6லே இருந்து அவர் 7க்கு சென்றிருக்கிறார். 6ஆம் வீட்டிலே அவர் இருந்தாலும் அதிகமான கெடுதல்களை அவர் செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால்
ஒரு மறைவுஸ்தானத்தினுடைய அதிபதி அதே மறைவுஸ்தானத்தில் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதைப் போல அந்த கெடுபல்கள் நீங்கி நல்லதே நடக்கும். அது மட்டுமல்ல, கன்னி ராசிக்கு அந்த சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிற காரணத்தினால் அவர் நன்மைகளை மட்டுமே செய்வாரே தவிர தீமைகளை செய்ய மாட்டார். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக அதிகமான தீமைகள் எதுவும் நடைபெற்றிருக்காது. சொல்லப்போனால் பல நன்மைகளே நடந்திருக்கும். கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். நோயில்லாத நலமான வாழ்வு கிடைத்திருக்கும். வழக்கு வேஜங்கள் சிக்கல்கள் தீர்ந்திருக்கும். ஏனென்று சொன்னால் 6லே சனி நல்லது செய்வார். 3, 6, 11 இடத்தெல்லாம் நன்மைகள் செய்வார். ஆக நன்மை செய்யக்கூடிய இடத்திலே இருந்த காரணத்தினால் அந்த கன்னிராசிக்கு நன்மைகள் மட்டுமே நடந்திருக்கும். இப்போது சனி பகவான் கும்பத்திலே இருந்து மீனத்திற்கு சென்றுள்ளார். புரட்டாதி 3லே இருந்து 4ஆம் பாதத்திற்கு சென்றுள்ளார். 6லே இருந்து 7க்கு சென்றுள்ளார். 7ல் இருப்பது கண்டகை சனி என்பார்கள். புதனுக்கு குரு பகை. குருவின் நட்சத்திரமான புரட்டை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்துக்கு இப்போது சனி பகவான் சென்றிருக்கிறார். பொதுவாக பகை நட்சத்திரங்களிலே பயணம் செய்கிற போது அதிகமான நன்மைகள் கிடைக்காது. நட்பு நட்சத்திரங்களிலே பயணம் செய்கிற போது நிறைய நன்மைகள் நிறைய கிடைக்கும். இப்போது கன்னிராசிக்கு கண்டகை சனி இருக்கிறது. கண்டகை சனி என்று சொன்னால் பொதுவாக 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகை சனி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனி என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்போது நடப்பது கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டிலே சனி இருக்கிற காரணத்தினால் கண்டகை சனி. இந்த கண்டகை சனி என்பது குடும்பத்திலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிடையே சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். தொழில் கூட்டாளிகளிடையே சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும். ஆனாலும் அது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே அந்த புதனுக்கு பகையாக விளங்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்திலே போகும்போது தான் இந்த 3 மாத காலம் நடக்குமே தவிர, கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரை நடக்குமே தவிர, அதுக்கடுத்து சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்வார். அதுக்கடுத்து ஒரு ஆண்டு காலம் 13 மாதம் 10 நாள் கழித்து திருப்பி ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் செய்வார். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணம் செய்கிற போது தன்னுடைய நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய அந்த புதனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். எந்த விதமான கெடுதல்களையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் சனியும் புதனும் நட்பு கிரகங்கள். புதன், சுக்கிரன், சனி எல்லாம் ஒரு கூட்டணி. இவர்கள் ஒரு கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால் அடுத்து ஓராண்டு காலத்திற்கு, அதாவது 1 வருஷம் 40 நாட்கள் கழித்து 19/8/2026 26க்கு பின்னாலே புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் செய்வார். அப்படி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் செய்கிற போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திர நாயகன் யாருனாக்க புதன். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்த பின்னாலே ரேவதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணம் செய்கிற போது தன் நட்பு கிரகமான புதனுடைய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிற போது அந்த புதனுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்குவார். அது மட்டுமல்ல, ஒரு சனி பகவான் ஒரு நட்சத்திர பாதத்திலே 3 மாதம் 10 நாள் பயணம் செய்வார். இப்படி ஒரு பாதமாக கடந்து கொண்டே செல்கிற போது அவரால் நன்மைகள் வருமே தவிர கன்னிராசிக்கு கெடுதல்கள் வராது. இப்பொழுது கண்டகை சனி வேலை செய்யாது. ஏனென்று சொன்னால் கண்டகை சனியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் எது என்று சொன்னால் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதி 4ஆம் பாதம் என்பது 3 மாதம் 10 நாள் தான். ஆக இந்த மார்ச் மாதத்தில் இருந்து, அதாவது ஏப்ரல் 1லிருந்து கணக்கெடுத்து கொண்டால் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாத காலங்கள் தான். அதாவது ஜூலை 10ஆம் தேதி வரை தான் கன்னிராசிக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர ஜூலை 10க்கு பின்னாலே அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்கிற காரணத்தினால், அதாவது 1 வருடம் 40 நாள் பயணம் செய்கிறார். அடுத்து ரேவதி நட்சத்திரத்திலே 1 வருடம் 40 நாள் பயணம் செய்கிற காரணத்தினால் நன்மைகள் மட்டுமே கன்னிராசி கிடைக்குமே தவிர கெடுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆகவே கண்டகை சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. சொல்லப்போனால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்திலே குதூகலம், மகிழ்ச்சி கூத்தாடும். தொழில் கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து
மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபராசி கன்னிராசிக்கு 9ஆம் வீடாக விளங்கக்கூடிய பாக்கியஸ்தானம். சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. 3ஆம் பார்வையினாலே மீனம், மேஷம், ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபராசி கன்னிராசிக்கு 9வது ராசி. 9ஆம் இடமாக விளங்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் நற்பாக்கியங்கள் நிறைய ஏற்படும். கடவுள் பக்தி மேம்படும். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை மகன் உறவுகள் பலப்படும். பல திவ்ய தேசங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லும் பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லொழுக்கம், நன்னடத்தை, நற்பண்புகள் ஏற்படும். சனி பகவான் இப்படி பலவிதமான நன்மைகளை செய்வார் இந்த 3ஆம் பார்வையினால். அடுத்து சனி பகவான் 7ஆம் பார்வையினாலே கன்னிராசியே பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, நல்லவர்கள் பார்த்தால் நல்லது நடக்கும், தீயவர்கள் பார்த்தால் கெடுதல் நடக்கும். பாசத்தோடு பார்த்தார் பாண்டவர்களை அந்த பரந்தாமன், ஆனால் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்தது. கொஞ்சம் கோபமாக பார்த்தார் சிவபெருமான், யார், அந்த மன்மதனை, அவன் எரிஞ்சு சாம்பலாயிட்டான். எதற்காக சொல்லுகிறேன்னா, அந்த நட்பார்வை நல்லதை கொடுக்கும், தீய பார்வை தீயதை கொடுக்கும். புதனுக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் விளங்குகிற காரணத்தினால் அவர் அந்த புதனுடைய ராசியாக விளங்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்கிற போது, தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே பார்க்கிற போது மிகச்சிறந்த நன்மைகளை எல்லாம் கொடுப்பார். அதாவது ஜென்மராசியை சனி பகவான் பார்ப்பதனாலே உடல் நலம் உண்டு, தோற்ற பொலிவு உண்டு, உயிருக்கு ஆபத்தான கண்டங்கள் வராது, சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் மிக்கவராக விளங்குவார். இப்படியெல்லாம் பலவித நன்மைகளை செய்கிறார். அடுத்து சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார். மீனத்திலிருந்து கணக்கெடுத்தால் தனுசு ராசி 10வது ராசி. அந்த தனுசு ராசி கன்னி ராசிக்கு 4வது ராசி. ஆக கன்னி ராசிக்கு 4ஆம் வீடாக விளங்கக்கூடிய சுகஸ்தானத்தை அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையினாலே பார்க்கிற காரணத்தினால் சுகமான குடும்ப வாழ்க்கை அமையும். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணங்கள் நிறைய கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலம், மனை, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளமையான வயது உடையவர்களுக்கு தாயினுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும். தாயை காத்த தனியர்களாக விளங்குவார்கள். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். தாய்மாமன் உறவு பலப்படும். இப்படி பல விதங்களிலே இருக்கும் இடத்தாலேயும் பார்க்கும் பார்வையினாலேயும் மிகச்சிறந்த நன்மைகளை இப்போது சனி பகவான் கன்னிராசிக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே கன்னிராசி என்பவர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். 7ல் இருந்தால் கண்டகை சனியாச்சே, பிரச்சனை வருமே என்று எதுவும் நினைக்காதீர்கள். கண்டகை சனியே காணாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் நட்பு நட்சத்திரங்களிலே பயணம் செய்கிற காரணத்தினால் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். கன்னிராசி என்பவர்களே, புதன் கிரகம் ஆட்சியும் உச்சம் பெறக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு புதன்கிழமை நல்ல கிழமை. புதன்கிழமை உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி வரும். ஆகவே புதன்கிழமையிலே நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்லலாம். திருமாலை பெருமாளை வழிபடலாம். அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களை சுற்றி வரலாம். அதனால் உங்களுக்கு ஏதேனும் கெடுதல் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த கெடுதல்களெல்லாம் நீங்கள் நல்லது நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் கன்னிராசி என்பவர்களே, கண்ணியமிக்க கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கோ ஒருவருக்கோ ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளவுடன் நலவுடன். நன்றி, வணக்கம்.